கன்னியாகுமரி மாவட்ட இந்து முன்னணி சார்பில் குளித்துறை, தாமிரபரணி ஆறு, கோதை ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் விசர்ஜனம் செய்யப்பட்டன. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் அருள்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். அருள்குமார், கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் ஒன்றியம் சார்பாக தெருக்கள் மற்றும் வீடுகள் விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜைக்காக வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் மேல்புறம் அளப்பங்கோடு கோயில் அருகே கொண்டு வந்து அங்கிருந்து வாகனங்கள் மூலமும் நடந்தும் மேல்புறம் கழுவந்திட்டை வழியாக குளித்துறை விளையாட்டு மைதானம் கொண்டு வரப்பட்டது. இதுபோன்று குளித்துறை நகர இந்து முன்னணி சார்பில் மார்த்தாண்டம் பம்பம் பகுதியில் இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட இந்த விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு வந்து இந்து முன்னணி மூத்த தலைவர் புளிச்சல் செல்லன் இந்த ஊர்வலத்தை கொடியரசு வைத்து துவங்கி வைத்தார். குளித்துறை விஎல்சி விளையாட்டு கொண்டு வரப்பட்ட 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் அனைத்தும் பூஜைகள் செய்து தீபாராதனை நடைபெற்றதை தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் விசர்ஜனம் செய்யப்பட்டது. இதுபோன்று திருவட்டார் ஒன்றிய பகுதியில் வைக்கப்பட்ட சிலைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பூஜைகள் செய்த பிறகு கோதை ஆற்றில் விசர்ஜனம் செய்யப்பட்டது. இதுபோன்று கிள்ளியூர் ஒன்றியம், அதுபோன்று பல ஒன்றியங்களில் வைக்கப்பட்ட சிலைகள் விசர்ஜனம் செய்யப்பட்டது. குறிப்பாக அந்த குளச்சல் பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் மணவளக்குறிச்சி கடற்கரையிலும் இந்த விசர்ஜனம் செய்யப்பட்டது. இந்த விசர்ஜனத்தை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த நீர்நிலைக்கு செல்லும் பகுதிகளில் தீயணைப்பு துறையினர் அந்த நீர்நிலைகளை கண்காணித்து வந்தனர். அதுபோன்று இந்த ஊர்வலம் செல்லும் பகுதிகளில் போக்குவரத்து போலீசார், ஊர்காவல் படையினர் மற்றும் போலீசார் பலத்த பாதுகாப்போடு இந்த விசர்ஜன நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது.